ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துருவோம் வாங்க. என்ன சமையல் சொல்ல மாட்டாங்க, சீக்கிரட்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தா அப்படி ஒரு சீக்கிரட்டும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வெள்ளை கடாய், கருப்பு கடாய். இன்னைக்கு என்னென்னா நான் கோகோனட் வாங்கியிருக்கேன். ஸோ கோகோனட் வச்சு கோகோனட் ரைஸ் பண்ண போகிறேன். அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா, புதினாலாம் போட்டு உருளைக்கிழங்கு மசாலா. என்ன சொல்லணும் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி பண்ணுறேன். சரி, ஓகே. அவ்வளோதான். இது உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். என்னென்னா உருளைக்கிழங்கு இதே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க, இதே வேலை தான். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா பட்டர் எல்லாம் போட்டு மசாலா பண்ணிட்டு தேங்காய் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்திக்காகவும் வச்சுருக்கேன். ஒரே கல்ல 2 மேங்கோ. ஆமாம். இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு. அப்புறம் சோம்பு போடுங்க. சோம்பு போடல. இன்னைக்கு நான் தேங்காய் சாதம் பண்ண போகிறேன். சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக. கடலை பருப்பு போடணும், அது வாயில் கடிக்கிற மாதிரி வரும்ல, அதனால நான் போடல. ஆமாம், வாயில் தான் சாப்பிட முடியும், வாயில் கடிக்க தான் முடியும். வேற அதை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் தானே வேணான்றீங்க கடலை பருப்பு போட்டா. வேணாம். அப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இப்படி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர், கோகோனட் ரைஸில் ஃப்ளேவருக்காக. இப்போ வாயில் கடிக்கும் போது பிடிக்காதுல்ல, அதை எடுத்துறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் கொஞ்சம். தேங்காய் சாதத்துக்கு இதெல்லாம் போடுவாங்க, போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படியா? தேங்காய் கடவுள் தம்பருக்கு அந்த கடலைப்பருப்பு தான் பார்த்துருக்கேன். நான் இப்படி தான் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி அனுப்புவேன். அதனால நான் எப்படி செய்கிறேன். அடுத்து இது அது வதங்குறதுக்குள்ள உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சா தான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் சோம்பு, பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். பூண்டு போட்டுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. ஆமா, சத்தமா இருக்கு. இதுலயே போட்டு வதக்கிடுறேன். அடுத்து வெங்காயம். கீழே எல்லாம் கொட்டுறீங்க பாருங்க, எவ்வளோ விற்கிது காசு. எவ்வளோ விற்கிது? கடாயில் ஓட்டுங்கன்னா கீழே கொட்டுறீங்க வெங்காயத்தை. இது கொஞ்சம் வதங்கினா போதும். எதுக்கு? தேங்காய் சாத்து. ஆமா, நான் தேங்காய் துருகி வச்சிருக்கேன், இதுலயே போட்டுருவேன். ஓகே. போட்டு நல்லா இதுலயே லைட்டா வறுப்படணும். 2 கொஞ்சம் ட்ரை ஆகணும். 3 எண்ணிட்டீங்களா? 3 தடவை தான் சொல்லாரு தலைவர், அதுக்கப்புறம் அடிப்பார். நான் 4வது போட்டேனே. இதுக்கு லைட்டா உப்பு போட்டிருக்கேன், ஆனா அப்புறமா சாதம் போட்டுட்டு போடுவேன். இப்படி இல்லாம தேங்காய் பால் எடுத்து கூட செய்யலாம். நான் எந்த கரண்டி வச்சிருக்கேன் பாருங்க, சாப்பாடு கிளறதுக்காக. கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது அப்படியே விட்டுரும். இது என்ன பண்ணிருக்கேன், தக்காளி கட் பண்ணி நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். நசுக்கிட்டீங்க? கட் பண்ணி நசுக்கிட்டீங்க? அப்படியே நசுக்கலாமா? அப்படியே இல்லை, நான் கையில் பிடிச்சோடனே அது நசுங்கிருச்சு. பவர். அப்புறம் ஏன் கட் பண்ணீங்க? கை கத்தியா இல்லைல்ல, சார்பா இல்லை. தக்காளி நல்ல பழமா இருக்கா, கையிலேயே அப்படியே நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்ல கிரேவி ஆகும். வாசனை வருதா? அந்த இஞ்சி எல்லாம் போட்டு வருதா? இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கலாம். அவசரப்பட்டு கடலை எண்ணெய் ஊற்றி. ஆமா, தேங்காய் எண்ணெய் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ லாஸ்டா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன்னா அதை போட்டுறேன். ஆனா என்ன பண்ணிருக்கணும்னா, நான் உருளைக்கிழங்கு வேக வச்சப்ப உப்பு போட்டுருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா
இப்போ நான் என்ன சொல்றேன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது லைட்டா சால்ட் போட்டா அதுல இறங்கிருது காய்க்குள்ள. ம் இந்த மாதிரி இப்ப நான் வந்து உப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மசாலா இருக்கு எல்லாம் இருக்கு, பட் காய்க்குள்ள உப்பு சேர மாட்டேது. ம் சரியா நான் ஆக்சுவலா மறந்துட்டேன், இப்போ போடுவேன். ம் சரிதான், லைட்டா வறுப்பட்டணும். அடிபுடி அடி பிடிக்கலங்க, லைட்டா ட்ரை ஆகணும், அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலா இருக்கும். ம் சரிதான், அவ்வளவுதான். ம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ம் அதை போட்டுட்டு வரேன். ம் ஏற்கனவே 2 சில்லி போட்டிருக்கேன், ம் அதனால மிளகாத்தூள். ரெட் சில்லி போட்டீங்களா கிரீன் சில்லி போட்டீங்களா? கிரீன் சில்லி. ம் கரெக்டாக முழுசாக சொன்னோம். பச்சை மிளகாய் ம் பச்சையா இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் மேடம் இப்போ மொக்க போடுறீங்க மேடம்? ம் இல்ல கலர் கேட்டீங்கல்ல, கரெக்டா சொல்லணும்னு. இப்ப நான் கேக்குறது கரெக்ட் தானே? ஆமாம் ஆமாம். இது ஏற்கனவே வந்துருச்சு. வந்துருச்சு சொல்லுங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அது தெரியாம அப்படி சொல்லிட்டேன். வெந்துருச்சு. அதனால இப்ப நம்ம அந்த மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கோல, இந்த மசாலா எல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படி குக் ஆனா போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சொன்னாங்க. இது ஸ்லோவா இருக்கட்டும். சாப்பாடு வந்து பாருங்க, நான் வடிச்சு வச்சிருக்கேன் பலான்னு. இப்ப வருதா, தேங்காய் போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. தேங்காய் போட்டு லைட்டா வறுபடணும், அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து அதுக்குள்ள இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துரும். இழுத்தாதான் ஃப்ளேவர் வந்து தூக்கலா இருக்கும். உப்பு கம்மியா தான் இருக்கும், அதனால போடுறோம். என்ன சாதம் போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணாம இருக்கிறீங்க? அவ்வளவுதான், ஆறிட போகுது அது, அப்புறம் மிக்ஸ் ஆகாதுல்ல? ஆ போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. ஆகாதா? ஆமா, ஃப்ளேவர் இருக்காது. யார் சொல்றது? நான் தான் செஃப் செந்தில் சொல்றாரு. ஆமா. இப்ப ஆறத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ளேவர் வந்துருச்சா? ஃப்ளேவர் சூப்பர் ஃப்ளேவர் வந்துச்சு. கேட்டு சொல்றீங்களா? ஆமா, கேட்கலாம் வேணாம். இதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறோம்னு சொன்னீங்க, தேங்காய் எண்ணெய். தேங்காய் நல்லா அதே மறந்துட்டீங்க. ஆப்ஷன் தான், வேணும்னா ஊத்திக்கலாம். அப்ப வேணா விடுங்க. ரொம்ப போட்டு சாதத்தை வந்து இப்ப ஊத்தாதீங்க, கசக்க கூடாது. ஓகே, அதோட மேலோட்டமா கலரிடணும், அவ்வளவுதான். அம்பிட்டுதான் முடிஞ்சிச்சு. எப்படி தேங்காய் சாதம் டக்குன்னு முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டா கிரேவியா வேணும். இது வந்து தேங்காய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், அதனால லைட்டா தண்ணி ஊத்துறேன். சரிதா, கொஞ்சமா. அதுவே இழுத்துரும் அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இது தேங்காய் சாதத்துல அந்த முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்களா? போடலாம் தான். ஏன் போடலாப்பா? யோசிச்சேன் தான். அப்புறம் நீங்க எப்படி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது? முந்திரி பருப்புலாம் போட்டாதான் தேங்காய் சாதம் நல்லா இருக்கும். போடலாம் தாங்க. அப்புறம் ஏங்க போட வேண்டியதானுங்க? நான் போடலாம் யோசிச்சேன். நீங்க என்ன சொல்லுவீங்க, அப்புறம் எல்லாத்துலயும் முந்திரி போடுறேன்னு சொல்லுவீங்களா? அதனால நான் போடல. இல்லங்க, நீங்க போட்டுதான் சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்க போடாதனால தான் நான் கேட்கறேன், முந்திரி போடணும். இப்ப போட்டுருவா? போடுங்க தாராளமா. இப்ப போட்டா மேலோட போடுற மாதிரி. இப்ப போட்டா நீங்க தான் சாப்பிடணும். நான் சப்பாத்திக்கு வந்து இப்படி உருட்டி வச்சிருக்கேன். ஓகே. புல்காவா? புல்கா இல்லை, சப்பாத்தி. ஒன்லி சப்பாத்தி. புகை விட போறீங்க வீடு ஃபுல்லா? செஞ்சு போச்சு. ஸ்லோவா வச்சு பண்ணிடுவேன். புகை நானே காத்தாங்க அடிக்கிறேன். இப்ப இந்த மசாலா வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். அதுக்குள்ள இதை முடிச்சிடலாம். சப்பாத்தியா? கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா லைட்டா நான் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். எப்பயுமே அதானே பண்றீங்க நீங்க? கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இல்லை, எப்பயுமே தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுருவீங்க சப்பாத்தி மாவில். லாஸ்ட்டாக அதை வர சொல்லிங்க, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன், கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டேன், சப்பாத்தி ஒரு 20 சப்பாத்தி அதிகமாகிடுச்சு. உண்மையா பேசுறோம், உண்மையா பேசுறோம், சொல்றோம்ல எல்லாத்தையும் நாங்க. அப்புறம் என்ன, உண்மையை சொல்றதுதான் முக்கியம். என்ன சப்பாத்தியா பூரியா இது?
சப்பாத்தி தான் இப்படி ஆகும் தான் அது. அப்படியா இப்படி ஆகணும், அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட். சாப்பிடும் போது ஆனா அப்படியே ஆடா இருக்க எப்ப இருந்துச்சு? கையை அந்த கரண்டி நீட்டாக எத்தினோட நான் சொல்லியிருக்கிறேன். எப்ப இருந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க. சப்பாத்தி செஞ்சீங்க. நான் அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதான் அப்பப்பெல்லாம் ஆடா தான் இருக்குது. சப்பாத்தி இன்னைக்கு இல்ல சப்பாத்தி இனிமேல். சப்பாத்தி உண்மையை சொன்னா ஒன்னும் சப்பாத்தி இல்லை. நான் உண்மையை சொல்லலாம்யா. நீ ஏன்யா சொல்ற? சாப்பிட்றது நான் தானே. எல்லாத்தையும் செய்யறது நான் தானே. சாப்பிட்றது பெருசா, செய்யறது பெருசா? சாப்பிட்றது தான் பெருசு, செய்யறதே சாப்பிட்றது அதுதான். புரியுதா? இல்லை நான் ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்ருவோம் நாங்கள். அப்படியா? போங்க, அது வந்து பக்கம் அதாவது திறந்தா வச்சிருக்கேன், போயிட்டு வாங்க. வீடியோ எடுத்துனுக்கிறேன்னா எல்லாம் போயிடுவேண்ணா. இல்லை பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இது மேல லைட்டா நெய் ஊற்றி தடவி வச்சிடும், நல்லா இருக்கும் சாப்பிட. எப்போ வீடியோ நான் எடுத்துக்கிறேங்க, பரவாயில்ல, நீங்க போயிட்டு சரி தான் பிடிங்க, எடுத்துங்க. பாய். ஒரு பேச்சுக்கு இல்லைன்னா டாக் கேச்சிங். அந்த இதை ஆஃப் பண்ணிட்டேன் போதும். ஏன்னா அந்த மசாலா குக் ஆகிற வரைக்கும் என்ன போட்டிருக்கேன். அப்புறம் என்னன்னா அந்த தண்ணி இழுத்துரும் அதுலயே, அதனால நான் அப்படி விட்டுட்டேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கையிலேயே பிசையணும். அப்பதான் இந்த சாஃப்ட்னஸ் வரும். இப்படிங்க பாருங்க, புஸ்ஸு வரும். இப்படி வருதா வருதா இப்படி வரணும். அப்பதான் சப்பாத்தி சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும். எதையும் சப்பாத்தி செய்றீங்க? நானா? நான் வந்து 6 சரிதா? 6 6ன்னு சொல்லிட்டு 7 கழிக்காம. அப்படியா? இப்ப எத்தனை காட்டுறேன்? இப்போ 9. இப்போ எதா தெரிஞ்சதா நம்பரு? தெரிஞ்சதா? இப்படி வெயில் டைம்ல ஆனா சப்பாத்தி சுடக்கூடாதுங்க, மூஞ்செல்லாம் வேகுது அப்படியே பயங்கரமா. சப்பாத்தி வச்சதுக்கு என்ன டைம்? வெயில் டைம், மழை டைம், குளிர் டைம்னு நினைச்சா எப்போ வேணா சாப்பிட வேண்டியதுதான். அனல் அதிகமா இருக்குல்ல வெயில் டைம்ல, ஆல்ரெடி சூடு இருக்கு, அப்புறம் இங்க சூடுல நிக்கிறோம்ல, அப்படி. குளிர் டைம் மழை டைம்லாம் அப்படி தெரியாது. நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். என்னது எஃபெக்ட் போட்டா சப்போர்ட் விடணும். டைலாக்லாம் ஓவர் ஆகுதா? எஃபெக்ட் போட்டா சப்போர்ட், கோஆபரேஷன். புரியுதா? ஹஸ்பண்டோட கடமை, ஒய்ஃப் ஏதாவது அதெல்லாம் பண்ணா வந்து வேலையெல்லாம் செய்யும்போது சப்போர்ட் பண்ணு. பாத்தீங்களா, எல்லா சப்பாத்தியும் புஷ்ஷுன்னு வந்துருச்சு. கை பக்குவமா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. யார் சப்பாத்தி சுட்டாலும் புஃபன் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் தான். என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா, இது வந்து தேங்காய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும், அண்ட் வந்து சப்பாத்தி கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான லஞ்சோட முடிச்சாச்சு. நம்ம நாளைக்கு என்ன லஞ்ச் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.